டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 28 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக வரி குறைக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கைக்கு பின்பான வரி குறைப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க தற்போது கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். மாலதி, நம்ம இதற்கு முன்பு நீங்கள் கொடுத்திருக்கூடிய இந்த செய்திகள் அனைத்துமே ஜிஎஸ்டியில வழங்கப்பட்டிருக்கூடிய வரி விகிதங்கள் எப்படி இருக்கிறது, பிற மாநிலங்களுடைய ஒவ்வொரு தலைவர்களும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை வரவேற்கிறார்கள் என்பது தொடர்பான நம்ம செய்தியெல்லாம் நம்ம நேயர்களுக்கு வழங்கியிருப்போம். இப்போ சில முக்கியமான தகவல்கள் என்ன என்றால், நேற்று ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெற்றது எப்படி, ஏன் ஒரே நாள் நடத்தி முடிக்கப்பட்டது, இப்படியான விஷயங்களும் ஏன் செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்களை நீட்டித்திருக்கிறார்கள், ஜிஎஸ்டி அன்று முதல் தான் இந்த புதிய நடைமுறைக்கு வரப்போகிறது அப்படின்றதுக்கான விளக்கங்களை மட்டும் நாம் வழங்கலாம். முதல்ல நேற்றைய தினம் ஜிஎஸ்டி கூட்டம் தொடங்கியது. 2 நாட்களா நடத்துவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் செய்தியாளர்களுக்கு மற்றும் பொது வெளியில வழங்கப்பட்ட தகவல்களை தாண்டி நேற்று நள்ளிரவு 10 மணி வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நீண்ட நேரமாக நடைபெற்றது. காலை 11 மணியில தொடங்கி இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நிறைவுல தான் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து ஜிஎஸ்டியில வரி வீத மாற்றங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்று மிக விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நேற்று இரவு சில மணி நேரங்கள் நடத்தி அதுல என்னென்ன விஷயங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறோம் என்பது தொடர்பான விவரங்களை வழங்கியிருந்தார். அப்போது பத்திரிகையாளர்கள் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். 2 நாட்கள் ஜிஎஸ்டி கூட்டம், நாளைய தினமும் இந்த ஜிஎஸ்டி கூட்டங்கள் தொடர்கிறதா என்ற கேள்வி எழுப்பியதற்கு இல்லை, இன்றைய தினத்திலே மிக நீண்ட நேரமாக நேரத்தை நீட்டித்து எல்லாம் இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தை நாங்கள் நடத்திவிட்டோம், அதனால்தான் இன்றைய தினமே இந்த ஜிஎஸ்டியினுடைய அறிவிப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் என்று தெரிவித்து விட்டார். எனவே நேற்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டம் மிக விரிவாக நடத்தப்பட்டு அந்த முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். இரண்டாவது, செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி ஏன் புதிய ஜிஎஸ்டி நடைமுறை அன்றைய தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது என்றால், நேற்றைய தினம் மத்திய நிதி அமைச்சர் ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் அவர் இவ்வளவு ஜிஎஸ்டி விகிதங்களை நாங்கள் குறைக்கிறோம், 4 அடுக்கிலிருந்து 2 அடுக்காக நாங்கள் குறைக்கிறோம் என்ற விஷயங்களை எல்லாம் அவர் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் அனைத்துமே ஏற்கனவே ஒவ்வொரு மத்திய அமைச்சகங்களோடு ஆலோசனை நடத்தப்பட்டதன் அடிப்படையில் வெளியிடப்படக்கூடிய அறிவிப்பு தான். இப்போது இந்த புதிய நடைமுறை அறிவிப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நடைமுறைக்கு வருகிறது என்றால், அதுவரை ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சகங்களும் துறை சார்ந்த அமைச்சகங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய துறைகளோடு இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் விவாதித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, இப்படியான விஷயங்களை எல்லாம் துறை சார்ந்த ஆலோசிப்பார்கள். துறை சார்ந்த ஆலோசனைகள் நிறைவடைந்ததற்கு பிறகாக செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த புதிய ஜிஎஸ்டி இரட்டை அடுக்குமுறை ஜிஎஸ்டி என்பது நடைமுறைக்கு வருகிறது என்பதால் மத்திய நிதியமைச்சகம் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, இனிமேல் நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதோடு உற்பத்தியை தாண்டி வாங்கக்கூடிய திறன் என்பது அதிகரிக்கும் அப்படின்றதா மத்திய நிதியமைச்சர் நேற்று குறிப்பிட்ட முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்க முடிகிறது. அதற்கான ஒரு சிறு உதாரணம், கடந்த மாதத்துல மட்டும் நாடு முழுவதுமே இன்க்ளூடிங் தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே கார்கள் விற்பனை மந்தமானது. எவ்வளவு என்றால் 4.5% அளவிற்கு மந்தமாகி இருக்கிறது. அதற்கான காரணம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை குறைக்க போகிறார்கள். 28% 18% வரப்போது கார்களுக்கான விற்பனை வரி. எனவே கார்களுடைய விலை என்பது 1 லட்சம்ல 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வாங்கக்கூடிய தனிநபர்களிடையே ஏற்பட்ட அந்த மனநிலை காரணமாக அவர்கள் தங்களுடைய கார் வாங்க வேண்டும் என்ற ஆசையை சில நாட்களுக்கு தள்ளி வைத்திருந்தார்கள். இப்போது மத்திய அரசு ஜிஎஸ்டி புதிய நடைமுறை என்பதை அறிவித்து வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இது அமலுக்கு நடைமுறைக்கு வருகிறது என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்த சில மாதங்கள்ல இந்த விற்பனை என்பது அதிகரிக்கக்கூடும், அதே போல பொதுமக்களிடையே வாங்கக்கூடிய திறன் என்பதும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மத்திய நிதி அமைச்சகத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டி வருவாய் ஓரளவுக்கு குறைந்தாலும் கூட அதிக அளவுல விற்பனை செய்யக்கூடியதன் மூலமாக அந்த ஜிஎஸ்டியை நாங்கள் ஈடுகட்ட முடியும்.
மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய நிதியையும் நாங்கள் முழுமையாக பகிர்ந்தளிக்க முடியும் என்ற தகவல்களை எல்லாம் ஜிஎஸ்டி அதிகாரிகளும் அதே போல மத்திய நிதியமைச்சக அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஜிஎஸ்டி புதிய நடைமுறை என்பது பொதுமக்கள் மட்டுமின்றி மத்திய அரசு, மாநில அரசு, அதே போல தொழில்துறை நிறுவனங்கள் என அனைவருக்குமே ஒரே நேரத்தில் சென்று பயனளிக்க வேண்டும். இந்த வகையில் தான் இந்த ஜிஎஸ்டி நடைமுறையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றும் மத்திய நிதி அமைச்சகங்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே வீட்டுல உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய தனிநபர் வாகனங்கள்ல தொடங்கி அதே போல கோடை காலத்துல பயன்படுத்தக்கூடிய ஏசி, டிவி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள், உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் இப்படி அனைத்துக்குமே இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பதை வெகுவாக குறைத்திருக்கிறது மத்திய அரசு. எனவே செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முதல் புதிய விலைப்பட்டியலையும் நாம் பார்க்க முடியும். அதே நேரத்துல மக்களிடம் வாங்கக்கூடிய திறன் அதிகரிக்கக்கூடிய நிலையில தொழில்துறை நிறுவனங்களுடைய உற்பத்தி அதிகரிப்பதோடு மத்திய அரசுக்கான வருவாயும் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது அப்படின்றத நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டக்கூடிய செய்திகளின் அடிப்படையிலும் இன்று காலை சில அமைச்சக அதிகாரிகளோடு விசாரிக்கப்படும் போது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் இந்த செய்தி நாம் பதிவு செய்ய முடிகிறது. மாலதி, புதிய இரட்டை அடுக்குகளாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.